வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம ஸ்குட் கேம் சீசன் 3யோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பிளேயர்ஸ் எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரெட் டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் ப்ளூ டீம் மெம்பர்ஸை தேட, அதே நேரம் ப்ளூ டீம் மெம்பர்ஸும் அவங்களோட கீஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரூமா ஓபன் பண்ணி ஒளிஞ்சுக்கிறாங்க. லாஸ்ட் சீசன்ல இறந்து போன அந்த ரவுடியோட ட்ரக்ஸ் இப்ப அவனோட ஃப்ரெண்டான இவன் கிட்ட தான் இருக்கும். இப்ப இந்த ரவுடி பையனும் அந்த யூடியூபரும் ஒன்னா விளையாடலாம்னு டிசைட் பண்றாங்க. அதே நேரம் ப்ளூ டீம்ல அந்த திருநங்கை பொண்ணு பாட்டிமா அப்புறம் அந்த பிரெக்னன்ட் பொண்ணுன்னு இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஆக்சுவலா அங்க இருக்கிற கதவுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சாவி தேவைப்படும். சில கதவுக்கு சர்க்கிள் ஷேப், அப்புறம் சில கதவுக்கு ட்ரையாங்கிள், அப்புறம் ஸ்கொயர்னு இந்த 3 ஷேப்புமே இவங்க 3 பேர்கிட்ட இருக்க இவங்க ஈஸியா அடுத்தடுத்த டோரை ஓபன் பண்ணி போறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ இந்த மெரின் பேட்ச்ல இருக்கிறவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன்னா லாஸ்ட் சீசன்ல இவங்களுக்கும் ஸ்னைப்பர்ஸ்க்கும் கன் ஷூட் நடக்கிறப்ப இவங்க கிட்ட புல்லட் சீந்து போனதுனாலதான் அந்த ஃபைட்ல தோத்து போய் ஸ்னைப்பர்ஸ் கிட்ட மாட்டி இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இவன் தான் புல்லட்ஸை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி பிளேயர் ரூமுக்கு வந்திருப்பான். அப்புறம் பயந்து போயிட்டு புல்லட்ஸை எடுத்துட்டு திரும்பி வராம அங்கேயே இருந்திருப்பான். இதனால ஹீரோ இவனாலதான் 35 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவன் மேல கோபமா இருக்கிறான். இப்ப அப்படியே அவனை கொல்லலாம்னு சொல்லி கத்தியவங்க. அதே நேரம் ஹீரோவுக்கு கொலை பண்ணவும் விருப்பம் இல்லை. அப்படியே கையை கீழே இறக்கவும் அந்த மெரின் பேட்ச்காரன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இங்க இந்த ரவுடி பையலும் யூடியூபரும் ஒன்னா சேர்ந்து கிடைக்கிறவங்க எல்லாரையும் குத்தி கொலை பண்றாங்க. அப்படியே கொலை பண்ணிட்டு அங்கிருந்து போறப்ப அவனோட ட்ரக்ஸ் இருக்கிற அந்த செயினை மிஸ் பண்ணிடுறான். அதை இந்த சின்ன பையன் எடுத்து வச்சுக்கிறான். இங்க இந்த 3 பேரையும் ரெட் டீம்ல இருக்கிறவன் ஒருத்தன் பார்த்துடுறான். ஸோ 3 பேரும் வேகமாக ஓட ஆரம்பிக்க அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு ஸ்டெப்ஸில் கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. அதில் அவள் காலில் அடிபட்டுருது. அப்படியே அவளுக்கு வயிற்று வலியும் வர 3 பேரும் சேஃபாக ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்கே இந்த மெரைன் பேட்ச்காரனை ஒரு ரெட் டீமில் சேர்ந்தவன் துரத்திட்டு வந்து அட்டாக் பண்ண அவனை இவன் அடிச்சு போட்டுட்டு அவனோட கத்தியை எடுத்து வச்சுக்கிறான். அடுத்ததா இந்த சூனியக்காரியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தையே நம்ப வச்சு கூட்டிட்டு போறா. இதுதான் எக்ஸிட்கான டோர்னு சொல்லி ஒரு டோரை திறக்க அதுல ரெட் டீம் ஆளுங்க இருக்க. இவன் மட்டும் ஓடி போய் தப்பிச்சுக்கிறா. மற்றவங்க எல்லாரும் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அப்படியே அவ கொஞ்ச நேரம் பயந்து போய் ஒவ்வொரு ரூமா போய் ஒளிஞ்சுக்க கடைசியா அந்த எக்ஸிட்கான டோரையும் கண்டுபிடிச்சிடுறா. ஆனா அதுல 3 ஷேப் கேஸையும் ஒன்னா போட்டாதான் ஓபன் பண்ண முடியும். அதனால அங்க செத்து கிடக்கும் ப்ளூ டீம் மெம்பர்ஸ் கழுத்துல இருக்கிற கீஸை எடுக்கலாம்னு போக அதுல ஒருத்தன் உயிரோட தான் இருப்பான். ஏன்னா அவன் ரெட் டீம் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி செத்து போன மாதிரி நடிச்சிருந்திருப்பான். இப்ப இந்த 2 பேர்கிட்டையும் 3 கீஸ்மே இருக்க அதை யூஸ் பண்ணி தப்பிக்கலாம்னு போக அந்த வயசானவன் அந்த சூனியக்காரிய உள்ளேயே தள்ளி விட்டுட்டு ஒரு கீயை எடுத்துட்டு கதவை சாத்திட்டு போயிடுறான். அதை நினைச்சு அவனை இந்த சூனியக்காரி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்ட அவளுக்கு பின்னாடி அந்த சின்ன பையன் வந்துடுறான். அவன்கிட்டயும் இவ வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம நீ எல்லாம் ஆல்ரெடி செத்து போயிருக்கணும், நீ எல்லாம் இந்த கேம் விளையாட தகுதி இல்லாத ஒருத்தன்னு சொல்ல ஆல்ரெடி அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி போதையில இருக்கிற அவன் அவளை குத்தி கொலை பண்ணிடுறான். இங்க இந்த பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுக்கு பனிக்குடம் உடைய அவளுக்கு பாட்டிமா அங்கேயே பிரசவம் பார்க்க அவளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது. குழந்தைய திருநங்கை பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அந்த பாட்டிமா அவங்க ஹேஷ்டிக்ல இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணி தொப்புள் கொடியை கட் பண்றாங்க. அப்படியே குழந்தைய அம்மா கிட்ட கொடுத்து பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்க ரெட் டீம்ல இருக்கிற ஒருத்தன் வரான். அவனை ரூமை விட்டு வெளியில தள்ளி சண்டை போடுற திருநங்கை ஒரு கட்டத்துல எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சிடுறா. பட் அவன் மட்டும் தப்பிச்சு போகணும்னு நினைக்காம மற்றவங்களையும் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சு திரும்பி வந்து அவங்கள கூப்பிட அதுக்குள்ள அங்க வர்ற இந்த யூடியூபர் பையன் அவளை பின்னாடி இருந்து குத்தி சாகடிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் அவனோட குழந்தையும் அங்கே இருக்கிறத பார்க்குறான். அப்படியே கூட இருக்கிற ரெட் டீமால டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோ கிட்ட மறுபடியும் இந்த மெரின் பேட்ச்ல இருக்கிறவன் மாட்டிக்கிறான். ஆனால் அவன் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த கத்தியை யூஸ் பண்ணி ஹீரோவோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதே நேரம் ஹீரோ நீ புல்லட் எடுத்துட்டு வராதனால தான் இத்தனை பேரும் இறந்து போனாங்கன்னு சொல்ல அதுக்கு அவன் என்னால் இல்லை உன்னாலதான் எல்லாரும் இறந்து போனாங்கன்னு சொல்ல ஹீரோவுக்கு கோபம் வந்து அவனை அங்கேயே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். இப்ப அந்த பாட்டிமா திருநங்கை கழுத்துல இருக்கிற 3 சாவியும் எடுத்துட்டு அந்த பொண்ணையும் குழந்தையும் கூட்டிட்டு எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சு தப்பிக்கலாம்னு இருக்க அங்க அவங்களோட பையன் வரான். அவன் இன்னும் யாரையும் கொலை பண்ணிருக்க மாட்டான். அதனால அந்த பாட்டிமா நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், நீ என்னைய கொலை பண்ணிட்டு இந்த கேம்ல இருந்து தப்பிச்சு உயிரோட வெளியில போன்னு சொல்ல அவன் அதை கேட்காம அந்த பொண்ணை கொல்லலாம்னு வர அதுக்குள்ள அவனோட அம்மாவே அவனை கத்தியால குத்திடுறாங்க. அதே நேரம் கேம்கான 30 நிமிஷமும் முடிஞ்சிடுது.
இப்போ அங்கே வர ஸ்னைப்பர்ஸ் அவன் எலிமினேட் ஆனனால அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் இப்போ ரொம்பவே வெக்ஸ் ஆகி தன்னைத்தானே கத்தியால குத்திக்கலாம்னு நினைக்க அங்கே வர ஸ்னைப்பர்ஸ் அப்படி நடக்காம தடுத்துடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.